லெஜெண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் எபிசோட் 3. இந்த பர்டிகுலர் எபிசோடில் 1960 பிறந்த ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். 1989 ஒரு தமிழ் படத்துக்கு மியூசிக் டைரக்டராக டெபியூ ஆகிறாரு. அதுக்கப்புறம் தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு இந்த 3 லாங்குவேஜஸ்லேயே ஏகப்பட்ட படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. எந்த ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, எந்த ஒரு இன்டர்வியூவும் பெருசாக வெளியில் வர மாட்டார். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கரியரில் 2024 ஒரு கான்சர்ட் நடத்தலாம் டிசைட் பண்ணுறாரு. அந்த கான்சர்ட்டுக்காக அவர் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாரு. அப்படி ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக விஜய் டிவியில் இருக்கிற சூப்பர் சிங்கருக்கு கெஸ்ட்டாக வராரு. அந்த பர்டிகுலர் எபிசோட் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் இவரோட சாங் எடுத்து பாடுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக ஒரு சாங் எப்படி கம்போஸ் பண்ணணும்னு லைவாகவே கம்போஸ் பண்ணி காமிக்கிறார். அந்த எபிசோட் செம்ம ஹிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் 90s கிட்ஸ் எல்லாம் இவரை செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தூக்கி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 2024 February 10 நடந்த அந்த கான்சர்ட்டும் சூப்பர் ஹிட். எஸ், நான் இந்த எபிசோட் பேச போகிறது த அண்டர் ரேட்டட் வித்யாசாகர் சார். இவரை பற்றி ஒரு பர்டிகுலர் சாங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட முடியாது. நிறைய ஆல்பம்ஸ் தான் மென்ஷன் பண்ணணும். அன்பே சிவம் அப்படிங்கிற படம், அந்த படத்தில் வர எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். அதில் ஒரு சாங் அன்பே சிவம் படத்தில் வர அன்பே சிவம் சாங் கமல்ஹாசன் சார் பாடியிருப்பார். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் அந்த பாட்டை நான் வச்சிருப்பேன். விஜய் சாரோட கரியரில் இருக்கிற பெஸ்ட் ஆல்பம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக கில்லி படத்தை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கில்லி படத்துக்கு வித்யாசாகர் சார் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மொழி அப்படிங்கிற படத்தை யாரும் மிஸ் பண்ண மாட்டோம். இந்த மொழி படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர். அந்த படத்துக்கு மியூசிக் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன், 2000 ஸ்னேகிதி அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் வர ஒரு பாட்டு தேவதை வம்சம்லையும் இன்னைக்கு வரைக்கும் நிறையா உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு இந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் டு லிசன். இந்த ஸ்னேகிதிய படத்தில் வர பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டது இல்லைன்னா தயவு செஞ்சு செக் அவுட் பண்ணி பாருங்க. யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங். நெக்ஸ்ட் எபிசோடில் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ராக் ஸ்டாரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.